நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு மிட் கேப்பும், சும்மா லார்ஜ் கேப்பும் கலந்தது ஒரு 5 ஸ்டாக் இருக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்ட ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஸ்டாக் தான். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முக்கியமான சப்போர்ட்லாம் நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 20 டூ ஒரு 35, 40% டாவது டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே. அதுக்காண்டி தான் இந்த ஸ்டாக்க நான் எடுத்து வந்திருக்கேன் அனலைஸ் பண்ணி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில வீடியோல டிஸ்கஸ் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400, 450 பாயிண்ட் மைனஸ்ல இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மந்த்ல இந்த டாக்ஸ் கட்டுறதுக்காண்டி லாஸ் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டரு. அவங்க என்னடா கையில காசு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கும். அந்த எஸ்ஐபி அதுக்கப்புறம் சில பேர் லம்சமா பண்ணுவாங்க. அந்த மாரிக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரா இருக்கு. எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு ரெக்கவரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ கன்டினியூவா வித்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பார்க்கையில 9,000 ஆல்மோஸ்ட் 10,000 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. டிஐஐ 7,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆனா நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு 2,700 கோடி. இப்படி பார்க்கையில மார்க்கெட் இறங்கியிருக்கணும். அப்ப யாருன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டரு அதுக்கப்புறம் வேற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட ஆள் யாராச்சும் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுவாம அப்படியே நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 மணிக்கு மேல தான் மத்தியானம் நடந்திருக்கு. நல்ல ஒரு ரெக்கவர் மார்க்கெட்டு. பேங்க் நிஃப்டில நல்ல ஒரு ரெக்கவர் காலையெல்லாம் பார்க்கையில 2.5% மேல. போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% மேல ஏறியிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் அந்த அளவுக்கு பெருசா ரெக்கவர் ஆகல. நம்ம டிஸ்கஸ் பண்ண சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஏற்றம், இன்னைக்கு ஏற்றம் ஏறியிருக்கு. இன்னைக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அதிகமா ஏறுன இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம் 2.5%க்கு மேல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் சர்வீஸு, ரியாலிட்டி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஏற்றமும், பிரைவேட் பேங்க் ஓரளவுக்கு ஏறியிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி சர்வீசஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஏறியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் மிக்ஸ்டு தான். காலையில பார்க்கையில 2.5% போர்ட்ஃபோலியோ டவுன்ல இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரு. ஆமா. எப்போதுமே நம்ம வந்து சொல்றது தான் பொறுமை, நிதானம் இருந்தா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு ரிவார்ட் குடுக்கும். நேத்தும் போர்ட்ஃபோலியோ கிரீனு, இன்னைக்கும் போர்ட்ஃபோலியோ கிரீனு. நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் 8% மேல போர்ட்ஃபோலியோ ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம் இது கன்டின்யூ ஆகுதான்ட்டு. ஆனா வார் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன் ஆயிட்டே தாங்க இருக்கு. ஆயில் பிரைஸ் எல்லாம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா குறையவே இல்ல. ஆயில் பிரைஸ் வேணா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட்டு, குளோபல் மார்க்கெட்ட பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, 307 பாயிண்ட் மைனஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாஸ்டாக்கு அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்க்கையில -29 இருக்குங்க. ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5% ஏறிருக்கு 106. அதுக்கப்புறம் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, 109 9% ஏறிருக்கு. ஏறி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். அதாவது நம்ம சில்வரும், கோல்டு 2% டவுனு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் இருக்கு. மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்ட்டா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறியிருக்கு. இந்த 2 ரீசன் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோப்ரேஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஏற்றம் சொல்லலாம். ஸ்மால் கேப் இது மிட் கேப்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏஐ பிளாட்ஃபார்ம் அண்ட் ஃபார் பி அண்ட் சி இன்சூரன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏஐயோட நல்ல ஒரு அருமையான ஒரு இது சொல்லலாம். பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். இன்னைக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்க. நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான் நெறைய நண்பருக்கு தெரியும். நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ சப்போர்ட்டுக்கு வரும், எப்போ சப்போர்ட் வரும் நெறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் தான். அருமையான நல்ல ஒரு லோலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. இது 52 வாரம் லோ. ஆல்மோஸ்ட் ரூ. 200 வந்து ஏறிருச்சு லோலேருந்து இந்த ஸ்டாக். இன்னைக்கு 5.5% மேல ஏறிருக்கு. கோப்ரேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடாக் வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் ரேட் குடுத்துருக்காங்க. 26% வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லார்ஜ் கேப் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான் பாரதி ஏர்டெல். டெலிகாம் லிஸ்ட்ல கம்யூனிகேஷன்ல ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். கோடாக் வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. 26% மேல போகும்ன்ட்டு. இன்னைக்கோட இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல வந்தது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆச்சு. காலையில நல்ல ஒரு டவுனு. இந்த லோவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரும் கூட இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது, இப்போ 52 வாரம் லோக்கு பக்கத்தில அந்த ஸ்டாக் டேர் ஆயிட்டு இருக்கு. பாரதி ஏர்டெல் ஆல்மோஸ்ட் 25% கீழ டவுன்ல தான் டேர் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து. அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. அடுத்தது நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Zomato இந்த 2 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 57% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 ஸ்டாக்குமே லார்ஜ் கேப்புங்க. இது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு, அந்த 5 ஸ்டாக்க பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மிட் கேப் அண்டு லார்ஜ் கேப்ல உள்ள ஸ்டாக்கு.
ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், சிவி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 22% நல்ல ஒரு டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு காலையோட பார்த்துருந்தோம். டாடா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்டாக் நெறைய நண்பர்கள்ட்ட இருக்கும். நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆயிட்டேன் இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் காலையில பார்க்கையில 4, 5% மேல டவுன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். மார்க்கெட் ரெக்கவர்ல. கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும். ட்ரக்கு அதுக்கப்புறம் நெறைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய இன்வெஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு 25% நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு இந்த டாடா மோட்டார்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிளு. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎல் டிஃபென்ஸ் செக்டார் உள்ள ஸ்டாக்குங்க. பிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க. முக்கியமான ஒரு பேட்டர்ன் கீழ தான் வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 75 இருக்குங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் ட்ரேட் ஆகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டூ ஏர் மிசைல்ஸு, ஆன்டி டேங்க் கைட்லன்ஸ் மிசைல்ஸு அதுக்கு மாரிக்கு நெறைய அந்த மாரி டிஃபென்ஸ் செக்டார் உள்ள வந்து ஆயுதம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான் அந்த கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40% மேல நல்ல ஒரு டவுன்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ் காமிச்ச மாரிக்கு இருக்கு இந்த ஸ்டாக்கு. 2 நாளா மார்க்கெட் ஏறிக்கிறதுனால. ஆனா முக்கியமான ஒரு சப்போர்ட்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிருக்கு. இத ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கையில, குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்ன்னு சொல்லலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா 1147 கோடி இங்க இருக்கு. இங்க 832 கோடி இங்க இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி தான். இவங்களுடைய ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுனா இருக்கு. அதனால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லப்போனா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ன்னு பார்க்கையில ரொம்ப ரொம்ப டவுனா இருக்குங்க. 73 கோடி. லாஸ்ட் குவார்டர் பார்க்கையில நல்லது. அதெல்லாம் நீங்க இந்த ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இல்லாம பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு தான் இருக்கு இதோட ரிசல்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு ஆர்டர் குடுப்பான். பிரைவேட்ல யாரும் ஆர்டர் குடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட். அத பொறுத்து தான் எங்களுடைய ரிசல்ட்டு, மார்ஜின், ப்ராஃபிட் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்க்கையில, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75% வச்சிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க இதுல 2.5%க்கு மேல. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனா 11% மேல இருக்கு. பப்ளிக்லயே இந்த ஸ்டாக் இருக்கு. இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இந்த ஸ்டாக் சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் 50% இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா. இப்போட வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் செக்யூரிட்டியோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு பியூசி லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. பேங்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துலயும் 1 இடத்துல இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த பேங்க்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ன்மென்ட் பேங்க் சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 11 ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 55 இருக்கு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. அதுக்கு முக்கியமா காரணம்னா பேங்க்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வட்டிக்கு குடுத்து தான் சம்பாரிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா இருக்கும். 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25% டவுன்ல இருக்கு. 2025ல பியூசி பேங்க்ல நல்லா ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2025 இதோட லோ காமிக்கிறேன். 2023, 2024, 2025 இதோட லோ எங்கேருந்து பாருங்க இந்த ஸ்டாக் மேல ஏறி இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான டவுன்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுக்குடைய சப்போர்ட் 2025 டிசம்பருடைய சப்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கையில 1,30,000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரும் குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது குவார்ட்டரும் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லா இருக்கு. 22,000 கோடி. ஒரு குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் 22,000 கோடிக்கு மேல வருமானம் வருது இந்த பேங்குக்கு. நல்ல ஒரு அருமையான வருமானம் சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் செல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதிகமாவே ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு செல் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கு. கனரா பேங்க் நெறைய நண்பர்கள் கேட்ட ஒரு ஸ்டாக் தாங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா, 25% கீழ இறங்கியிருக்கு. லார்ஜ் கேப்பு 1,15,000 கோடி பியூசி பேங்க் தான் இதுவும். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 5.71 புரமோட்டர் ஹோல்டிங்கு.
அதுக்கப்புறம் டெப்த்து. இது வந்து பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கணும். இது ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. இப்போ ஒரு 2.5 வழியில தான் இருக்கு. இதுல முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3.25% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூன்ட்டு. இந்த பேங்க் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, போனஸும் குடுப்பாங்க. இதோட சார்ட்ட பாருங்க. சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இது முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு, இந்த பேங்க்குக்கு இந்த 2025 செப்டம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் பக்கத்துல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2025 செப்டம்பர் மந்த்து. நீங்க ட்ரேடிங் வியூல போய் சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடியா இருக்குங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனா குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கையில ஒரு 2000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அடியா இருக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 4896 கோடி எங்க இருக்கு. இங்க இயர் ஆன் இயர் பார்க்கையில 4256 கோடி. அப்பங்கும்போது இவங்க பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல 5175 கோடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஏறியிருக்கு அந்த ஸ்டாக்கு அந்த டைம்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஒரு டெக்னிக்கல் ஆயிட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர பார்க்கையில எல்லா வருஷமும் ரிட்டர்ன் குடுத்துருக்குங்க. லாஸ்ட் 1 இயர பார்க்கையில 39% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இப்ப இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, 60, 70% ரிட்டர்ன் குடுத்துருக்கும். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் அத பார்க்கணும். புரமோட்டர் விலையும் நல்லா வச்சிருக்காங்க. எஃப்ஐ இங்க நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஇ வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. பப்ளியும் கொஞ்சம் வித்திருக்காங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. Zomato. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சிஸ் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் பை கால் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 24%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, 30, 40, 35%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன். 30% ஆல் டைம் ஹைல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 30%க்கு மேல நல்ல ஒரு டவுனு. 52 வார லோக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைங்க. ஆனா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இறங்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திடீர்னு நல்லா ஏறக்கூடிய ஸ்டாக் தான். நல்ல மூவ்மெண்ட் உள்ள ஸ்டாக் தான். நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இருக்கு. லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படிங்கிறது நெறைய இடத்துல யூடியூப் சேனல்ல பார்த்து நான் ஏமாந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நல்லா கன்டின்யூ லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. ஒரு பிசினஸ நம்ம நல்லா ஓரளவு அனலைஸ் பண்ணி, அது லாஸ் மேக்கிங்கா இருந்தா கூட சில நேரத்தில அது டர்னிங் பாயிண்ட்டா வந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த கம்பெனி மேல குரோ ஆகும். அத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எப்பவுமே ஓரளவுக்கு மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கம்பெனிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் அந்த டயத்துல. பார்த்துட்டு இந்த மாரிக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லவும், சரி லாஸ் மேக்கிங் நார்மலாவே எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவோம். ஆனா அதோட பிசினஸ் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை அந்த டயத்துல இல்ல. இது குரோ ஆகும் இந்தியாவுல இந்த பிசினஸ் அப்படிங்கிற புரிஞ்சுக்க தன்மை இல்ல. புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இந்நேரம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன மல்டி கேப் பேக்கர் ஆயிருக்குன்னு பாருங்க. 2023ல இந்த ஸ்டாக்கு எந்த ரேஞ்சில இருந்தது. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை இந்த ஸ்டாக்க பார்க்கையில என்ன ரேஞ்சில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். 10 டைம்ஸ் வந்து 10x வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லா நிஃப்டி 50ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களோட ரிசல்ட் பார்க்கையில அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மியா தான் லாஸ் மேக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்டர் குவார்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு. புரமோட்டர் வந்து பார்க்கையில இதில யாரும் கிடையாதுங்க. எஃப்ஐஐ, டிஐ தான் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. சில கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ல வாங்குனோம்னா, நல்ல ரிட்டர்ன் கிடைச்சுச்சுன்னா, அத விட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, அது அட்லீஸ்ட் ஃபுல்லா எக்ஸிட் ஆனாலும் கூட 50, 50 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நிலைச்சு நிற்க முடியும். இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக் பார்த்துருக்கோங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, மிட் கேப் ஸ்டாக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, Zomato, டாடா மோட்டார் கமர்ஷியலு, பிடிஎல், எஸ்பிஐ, கனரா பேங்க். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டூ ஒரு 40% டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. இந்த வீடியோல நிறைய முக்கியமான தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஒரு ஸ்டாக்கையுமே நம்ம இந்த வீடியோல பை காலோ, செல் காலோ குடுக்குறதே கிடையாது. என்ன ஃபேக்ட் இருக்கோ, அத தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸ் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எந்த அளவுக்கு அதிகமா லைக் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அப், டவுன் இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை மாரி. அதனால நல்ல ஒரு டவுன்ல, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல எந்த ஒரு ஸ்டாக் உங்களுக்கு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!